பிள்ளையாருக்கு செருப்பு மாலை போட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டவர் தானே இந்த கருணாநிதி. ஈவேராவின் சிஷியர்கள் தானே, ஈவேராவின் சீடர்கள் தானே. வெக்கம் இல்லையா எங்கள் கோயிலோட கோபுரத்தை போடுறதுக்கு? எடுபடி சேகர் பாபா, உங்களுக்கு வேறு வேலை கிடையாது. ஐஸ் வைக்கிறதுனா துர்கா ஸ்டாலின் காலில் போய் விழுந்து ஐஸ் வைங்க. ஸ்டாலின் காலில் விழுந்து போய் ஐஸ் வைங்க. கோயிலை கொண்டு போய் ஒரு நாஸ்திகன் இதில் போட்டால் ஒரு சமாதியில் போய் கோயிலுக்கு படத்தை போடலாமாயா? ஸ்டாலின் பார்த்தாரு, விஜய்க்கு பேர் போயிடக்கூடாது, நம்ம மட்டும்தான் சொல்லி டெல்லியில் இருக்கிற ஆள்கிட்ட பேசி பணத்தை அள்ளி கொடுத்து விஜய்க்கு எதிராக நீங்கள் அறிக்கை விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் டெல்லியில் இருக்கிறவன் இங்கே இருக்கிற ஆளை பற்றி பேசுகிறான். விஜயை பற்றி பேசுவதற்கு நீ யார்? காவல்துறை பதிய போகிற வழக்கை நம்பாதீங்க. அவனே வந்துக்கிட்டு சாட்சிகளை கலைப்பான், ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வழக்கை திசை திருப்புவான். அத்தனை பேரும் பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போடுங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்தி அரசியல் அலசல். என்ன அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன உளறியிருக்காங்க, என்னென்ன சுயநலமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத அலசுவோம். அரசியல் ஆடுகளத்திற்கு வாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். முதல் செய்தி, வக்ஃபோர்டு சட்டம் தடை கொடுத்துட்டாங்க உச்ச நீதிமன்றம். வக்ஃபோர்டின் புதிய சட்டத்திற்கு இப்போ தான் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. அதுக்கு தடை கொடுத்துட்டாங்க. சரி, தடை விடுங்க, தடை ரைட். அதுக்கப்புறம் முதல்ல இந்த வழக்கை பதிவு செஞ்சது யார்? இது வழக்கை போட்டது திருட்டு திராவிடம். ஸ்டாலின் திமுக இது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் போட்டார். சட்டம் படித்த நாங்கள், அந்த சுப்ரீம் கோர்ட்டில் தான் சட்டமே தெரியாதவர்களுக்கு தானே இருக்க முக்கால்வாசி பேர். என்னத்தை சட்டம் படித்தாங்க, எந்த இதில் படித்தாங்க, பல்கலைக்கழகத்தில் எனக்கே புரியலை. வட இந்தியாவில் ஏதாச்சும் பரீட்சை எழுதாமல் பாஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்களான்னு தெரியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கங்க, வக்ஃபோர்டு சப்பை நாங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு வழக்கை போட்டோம்னா சுப்ரீம் கோர்ட்டை என்ன கேட்பான் தெரியுமா? இந்த வழக்குக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிமா. இந்த வழக்கை நீங்கள் ஏன் போட்டீங்க? ஏன் இவங்ககிட்ட யார் மேலே போட்டிங்களா? அவங்ககிட்ட பணம் வாங்குறதுக்காக போட்டிங்களா? 1000 கேள்வி கேட்பான். கேட்டுட்டு 1 லட்ச ரூபா ஃபைன் உனக்குமா. வழக்கு போட்டவனுக்கே. சுப்ரீம் கோர்ட்டில் சர்வசாதாரணம். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறேன்னா நிறைய பயப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்பாயா? நாட்டு இதோட பொதுநல வழக்குன்னு போடுவாங்க. பாவம், நீ யார்? நீ எதுக்கு இதை பற்றி கேட்குற? நிறையா கேட்பாங்க. கேட்டுருந்தா 1 லட்ச ரூபா காஸ்ட் உனக்கு போடுறோம் அப்படின்னு. இவங்களுக்கு 100 கோடி அந்த ஜட்ஜு வீட்டில் எரியுதா, அதுக்கு யார் ஃபைன் போடுறது? அந்த எரிஞ்ச அந்த கோடிக்கணக்கில் நோட்டுகள் எரிஞ்சதை அந்த ஜட்ஜு மேலே என்ன நடவடிக்கை யாருக்கும் தெரியாது. இனிமேல் என்ன நடவடிக்கை யாருக்கும் தெரியாது. ஆனால் உத்தமர்கள் மாதிரி மற்றவங்க மேலே சொல்லுவாங்க. இப்போ திமுககாரன் எப்படி வழக்கு போடலாம் சொல்லுங்கள்? நாங்கள்லாம் என்ன எதிர்பார்த்தோம் தெரியுமா? விஜயும் போய் ஒரு வழக்கு போட்டார். நாங்கள்லாம் என்ன நினச்சோம் தெரியுமா? சட்டம்படி என்ன செய்யணும் தெரியுமா? அரசியல் கட்சி நீ ஏன் உள்ளே வந்தார்? முதல் கேள்வி அதை கேட்கணும். சட்டம் படிச்சிருந்தா, சட்டம் தெரிஞ்சிருந்தா. அரசியல் கட்சி உனக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஏன் வழக்கு போட்ட? இதை யார் போடணுன்னா இஸ்லாமியர்கள் ஒருத்தர் போடலாம். வக்ஃபோர்டு எங்கள் மதத்திற்கு சம்மந்தப்பட்ட இது, அதில் நிறைய சொத்துக்கள் இருக்குது, அதை அது சம்மந்தமாக புதிய சட்டம் போட்டிருக்கிறது எங்கள் உரிமையை பாதிக்குது அப்படின்னு போடலாம். இன்னொன்று, இந்த இஸ்லாமிய நிறுவனத்துக்கு அங்கே இருப்பான் டெல்லியில், பக்கா ஃப்ராடு இருக்கான். அதில் நல்லவனும் இருக்கான், ஃப்ராடும் இருக்கான். அவன் அரசியல்வாதியோட பேசி 2 பேரும் இது அண்டர்ஸ்டாண்டிங் ரூபாய் வாங்கிட்டு அறிக்கை விடுவான். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அறிக்கை விட்டுருக்கலாம், வழக்கு போட்டிருக்கலாம். அதில் சில இஸ்லாமிய அமைப்புகள் டெல்லியில் இருக்கிறவங்க ஆதரிச்சிருக்காங்க. இல்லை, திருத்தம் தேவை, நல்ல இது நாட்டுப்பற்று கொண்ட இஸ்லாமியர்கள் சொல்லியிருக்காங்கன்னு, அது தேவை தான்
மாற்றம் தேவையோ ரொம்ப பெரியது. அந்த பழைய சட்டத்தில் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கே பல கட்டுப்பாடுகள் அது மாதிரிலாம் இருந்தது. அதனால் மாற்றம் கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு எவனையுமே கேட்கல. திமுகவுக்கும் வக்ஃபோர்டுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டிங்களா? அப்போ விஜய் உங்களுக்கும் வக்ஃபோர்டுக்கு என்ன சம்பந்தம் கேட்டிங்களா? மற்றவனுனா மட்டும் 1 லட்சம் ஃபைனு 2 லட்சம் ஃபைனு. உடனே அதை வழக்கை ஏற்றுக்கிட்ட தடை புதிய சட்டத்திற்கு, வக்ஃபோர்டு சட்டத்திற்கு அது தடை கொடுங்க, அது சட்டப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் இவங்க ஃபைல் பண்ணதை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல். நாங்கள் போட்டால் மட்டும் உனக்கு சம்மந்தம் இல்லை, 1 லட்சம் 2 லட்சம் அரசியல்வாதி போட்டால் மட்டும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? திமுகவுக்கு திராவிட மாடலுக்கும் வக்ஃபோர்டுக்கும் என்ன சம்பந்தம்? கேள்வி கேட்டு இருக்கணுமே நீ. சரி, ஸ்டே கொடுத்துட்டாங்க. அந்த சட்டத்தில் எங்களுக்கும் ஒரு சில எதிர்ப்பு இருக்குது. இஸ்லாமியர் அல்லாதவர்கள் எல்லாம் அதில் ஆக்கணும்னு இருக்குது. அது மாற்றிருக்கலாம். எப்போவுமே இந்தியர்கள் ஆகிய நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி எல்லோரும் இந்தியர்களாக வாழ்கிறீர்கள். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்கிறதெல்லாம் மறந்துடுங்க. ஒரு இந்தியனாக நான் சொல்கிறத கேளுங்க. முதலே முகலாயர்கள் நம்மளை வெளிநாட்டை சேர்ந்த முகலாயர்கள் இந்தியா மீது படையெடுத்து வந்து பண்ணான், ஆண்டுகிட்டு இருந்தான் நம்மளை. அப்போ நிறைய நம்ம இந்தியர்கள் அந்த முகலாயர்கள் ஆட்சிக்கு பயந்து, அரசர்களுக்கு பயந்து இஸ்லாமியத்துக்கு மாறினாங்க. அப்போ இந்த வக்ஃபோர்டு இதுங்கிறதெல்லாம் நாட்டின் சொத்தை வந்து அவங்க பங்கு போட்டு கொடுத்தாங்க. முகலாய மன்னர்கள் எல்லா சொத்துக்களுக்கும் போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி அது முடிஞ்சு கிறிஸ்தவர்கள் ஆட்சி வந்தது, பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி. அவன் என்ன பண்ணான், போகும்போது கிறிஸ்தவர்கள் நிறைய பேர்த்துக்கு 99 வருஷம் லீஸு, 50 வருஷம் லீஸுன்னு நிறையா ஸ்கூல்ஸு இது தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை தாரை வார்த்து கொடுத்துட்டு போனான் பிரிட்டிஷ்காரன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பழைய ஆட்சி முறை, பழைய சட்டங்களில் என்ன ஆகுது, திடீர்னு 1000 பேர் இருக்காங்க, வக்ஃபோர்டு இதை ஏன் ப்ராப்பர்ட்டிங்கிறான். அவன் வந்து 50 வருஷமாக இருக்கான், இது எங்கே சொத்துங்கிறான். இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்தது, எடுத்தாங்க. இப்போ தடை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அப்ஜெக்ஷன் கரெக்டு. மாற்று மதத்தினர் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. ஆனால் அந்த சட்டம் ஒட்டு மொத்தமாக நல்ல சட்டம் இல்லை, காலாவதியான சட்டம். புது சட்டம் தேவை. இஸ்லாமிய அமைப்புகளில் சில பேர் அதை வரவேற்றிருக்காங்க, இஸ்லாமியர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். சரி, இன்னும் வழக்கு நடக்கும்போது தகுதியின் அடிப்படையில் இந்த சட்டம் தெரியாத ஆளுங்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு தீர்ப்பை கொடு, எதையோ ஒன்று பண்ணு, அதை பற்றி எங்களுக்கு இது இல்லை, மாற்று கருத்து. ஆனால் டெல்லியில் இருக்கிற ஒரு அகில இந்திய இதுவாக அமைப்பு, முஸ்லீம் அமைப்பு ஏதோ அகில இந்திய முஸ்லீம் சமாஜ் ஏதோ சொல்கிறான். அவன் என்ன அறிக்கை விட்றான், அங்கே இருக்கிறவன் விஜய் கூப்பிட்டா போகாதீங்க. விஜய்க்கும் உனக்கும் என்னையா சம்பந்தம்? நீ வட இந்தியாவில் டெல்லியில் இருக்கிற பையனுங்க நீங்கள். இங்கே இருக்கிறவன்லாம் நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. நான் உனக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீ டெல்லியில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை விஜயை இதுக்கு அழைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அவர் கதை சொல்கிறார். இன்னொன்று என்னென்னா, விஜய் வந்து திரைப்படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டினாங்க. டெல்லியில் இருக்கிறவன் சொல்கிறான், ஒரு மடையும் ஒரு முட்டாள் சொல்கிறான், அது எல்லாத்தையும் நீங்கள் இதாக காமிக்கிறீங்க, தீவிரவாதின்னு சொல்கிறிய, உனக்கு தான் சொல்கிறேன். இஸ்லாமியர்களே தீவிரவாதிகள் என்று முதலில் காட்டியது கமலஹாசன். விஸ்வரூபம்ங்கிற படத்தில் எல்லா இஸ்லாமியர்களையும் தீவிரவாதியாக காட்டினார். ஜெயலலிதா தான் கூப்பிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகவில்லை, நீ ஒழுங்காக மாற்றுன்னு சொன்னார் இதே கமலஹாசனை. ஜெயலலிதாவோட பிரச்சனை பண்ணி இது பண்ணி அப்புறம் தான் நிறைய சீனை கட் பண்ணாங்க. அப்போ இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டியார உங்கள் கமலஹாசன், அவரோட கைகோர்த்து தெரிகிறார் உங்கள் ஸ்டாலினுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? டெல்லியில் இருக்கிற ஆளை தான் கேட்குறேன். ஸ்டாலினுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? எத்தனை கோடி பணம் வாங்குனீங்க ஸ்டாலின்கிட்ட? எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு 2 பேர் போட்டாங்க, திமுகவும் விஜய் கட்சியும். திமுக ஸ்டாலின் பார்த்தாரு, விஜய்க்கு பேர் போயிடக்கூடாது, நம்ம மட்டும்தான் சொல்லி டெல்லியில் இருக்கிற ஆள்கிட்ட பேசி பணத்தை அள்ளி கொடுத்து விஜய்க்கு எதிராக நீங்கள் அறிக்கை விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் டெல்லியில் இருக்கிறவன் இங்கே இருக்கிற ஆளை பற்றி பேசுகிறான். விஜயை பற்றி பேசுவதற்கு நீ யார்? அந்த ஆள் நல்லவனோ கெட்டவனோ எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கான். நீ யார் டெல்லியில் இருந்துக்கிட்டு எங்களை பற்றி எங்கள் இதில் இருக்கிறத பற்றி பேசுகிற? இஸ்லாமியர்களுக்கு என்ன, நீ என்ன பெரிய இவங்களா தலைவரா? நீங்கள் இஸ்லாமியர்கள் அறிவுள்ளவர்கள்,
யாருக்கு ஓட்டு போட வேண்டுங்கிறத மனசாட்சி வச்சு தீர்மானம் பண்ணுவாங்க. மதம்ங்கிறது அங்கே வரக்கூடாது. இஸ்லாமியர்களுக்கும் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கும் சொல்கிறேன், இந்துக்களுக்கும் சொல்கிறேன். மதச்சார்புள்ள குருமார்களை எல்லாம் எவன் சொன்னாலும் உள்ளே விடாதீங்க, ஓட்டு போட விடாதீங்க. கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு சொல்கிறேன், சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிடுங்க. அந்த பாதிரியார் நிறைய பேர் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுனா அவனை அடித்து துரத்துங்க. இஸ்லாமியர்களுக்கும் சொல்கிறேன், டெல்லியில் இருந்துக்கிட்டு ஏதாச்சும் எவனாச்சும் ஒன்று சொன்னால் அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அரசியல்வாதிகள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஒவ்வொரு கட்சியும் மாற்றி இஸ்லாமியர்கள் மத்தியில் விஷவதையை விதிப்பார்கள். அதனால தான் சொல்கிறேன், டெல்லியில் இருக்கிற உன்னுடைய இஸ்லாமிய அமைப்புக்கெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை உன் பேச்சை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அரசியல் விளையாடாதீர்கள், அரசியலில் தலையிடாதீங்க. அதுதான் சொல்கிறேன். அதனால் வக்ஃபோர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு புது சட்டம் போட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. என்ன முடிவு எடுக்கிறாங்களோ சட்டப்பூர்வமாக அதில் முடிவு வரட்டும், காத்திருப்போம். இடைத்தரகர்கள், மத குருமார்கள், மத போதகர்கள் எவன் வந்தாலும் உள்ளே விடாதீங்க. இவர்கள் பேச்சை கேட்டு எந்த மதத்தினரும் ஓட்டு போடாதீங்க. காரணம், இவன் பூரா கையூட்டு பணம் வாங்கிக்கிட்டு அரசியல்வாதிகள்கிட்ட உங்களுக்காக உங்களை வந்து மூளைச்சலவை செய்வார்கள். அந்த இஸ்லாமிய இதை சேர்ந்த அவருக்கு வட இந்தியா, ஏன்னா டெல்லியில் ஒரு இமாம் இருக்கார், அவர் இந்த சட்டத்தை புது சட்டத்தை ஆதரித்திருக்கிறார். நீ யார்? அதனால் இந்த டெல்லியிலிருந்து குரல் கொடுக்கும் எந்த இஸ்லாமிய அமைப்புகளின் பேச்சை கேட்காதீங்க. இஸ்லாமியர்கள் மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. உங்களுக்கு யார் நல்லது செய்கிறானோ, யார் அரசியல்வாதியில் நல்லவனோ, சமுதாயத்தை யார் காப்பாற்றணும், அவன் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் மதத்தை பார்க்காம ஓட்டு போடுங்க. மனிதத்தை பாருங்கள். இந்த மனித நேயத்தை கெடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மத குருமார்கள், மத போதகர்கள் எல்லாம் கெடுக்கிறான். அதனால் அந்த டெல்லியில் இருக்கக்கூடியவனுக்கு சொல்கிறேன், உனக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எங்கள் இதே வேறு. நீ வட இந்தியாவில் டெல்லியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஓம் பேச்சை கேட்கணும்னு இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு அவசியமில்லை. அதனால் வக்ஃபோர்டு விஷயத்தை பொறுத்தவரை நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். அதுவரை எலெக்ஷனில் இதை நம்பி ஸ்டாலின் கோடி கோடியாக கொள்ளையடித்த தமிழ்நாட்டையே குட்டிச்சவராகிக்கிட்டு இருக்கார். மனசாட்சி இல்லாமல் லட்சக்கணக்கான கோடியை இவரும் ஒரு பையனும் மருமகனும் வெளிநாடுகள்லாம் போய் முதலீடு உலகமாக கோடீஸ்வரன் ஆகிட்டு இருக்காங்க. மகனை வந்துக்கிட்டு ரியல் எஸ்டேட்டில் கொண்டு வந்துக்கிட்டு, பையனை வந்துக்கிட்டு சினிமா துறையில் கொண்டு வந்து பல பேர் பொழப்பை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களை இப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். உங்களை மாதிரி மத உணர்வை தூண்டிவிட்டு ஒரு கேஸை வக்ஃபோர்டுக்கு போட்டு ஒட்டுமொத்த முஸ்லீமுக்கு முன்னாடி நான் நல்லவன்னு சொல்லி உங்கள்கிட்ட நிரூபித்து உங்கள் ஓட்டை குறுக்கு வழியில் வாங்குவதற்கு முயற்சி செய்கிறார் ஸ்டாலின். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த டெல்லி ஜமாத்து தலைவர்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராக அறிக்கை விடுங்கள் என்ற கீழ்த்தரமான வேலையை ஸ்டாலின் அந்த மத குருமார்களிடம் சொல்லி இருக்கிறார். இஸ்லாமிய நண்பர்கள், இதை நம்பாதீங்க, உங்களுடைய மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கள். இந்த மத குருவங்களை வந்து நம்பாதீங்க, இவர்கள் அரசியல்வாதிகளின் கைக்கூலிகள் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த முக்கியமான செய்தி, பொன்முடிக்கு எதிராக ஒரு பொதுநல வழக்கு இதில் உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கிறது. யாரோ ஒரு புண்ணியம் போட்டார். இது யார் போடணும்? பாஜக போடணும். சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் பற்றி கேவலமாக பேசினார். அன்றைக்கி சனாதனத்தை பற்றி உதயநிதிக்கு பேசினார். நூற்றுக்கணக்கான வழக்குகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் போடப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு பாஜகவிலிருந்து ஒரு வழக்கு கூட போடல. சாதனை கேட்டிங்கன்னா சைவம் வைஷ்ணவம் இதுக்கெல்லாம் நாங்கள் தான் இவங்க ஆபத் பாண்டவர்கள், அனாதை ரட்சகர்கள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஓட்ட வாங்குறது பாஜக. ஆனால் அன்றைக்கி சனாதனத்துக்கு ஒரு வழக்கு கூட தமிழ்நாடு பாஜகவிலேருந்து போடலையே. இன்றைக்கி பொன்முடிக்கு ஒரு வழக்காச்சும் போட்டிங்களா? தமிழ்நாடு பாஜகவிலேருந்து மற்ற ஊர்களில் போடுறான். ஆக மதத்தை காத்தி தமிழ்நாடு பாஜக ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. மற்றவெல்லாம் போடுறேன். அந்த வக்ஃப் எடுக்கணுன்னா ஸ்டாலின் ஓடுறாரு பாருங்க, ஊரை ஏமாத்துற வேலை ஸ்டாலின் போடுறாரு. வக்ஃபோடு விஜய் போடுறாரு. நீங்கள் இந்து மதத்தை சொல்லி இந்து கடவுளை சொல்லி ஓட்டு கேட்குறவங்க ஒரு கேஸ் போட்டிருக்கீங்களா இதுவரை? இந்த சனாதனத்துக்கு எதிர்ப்பாக பேசுனதுக்கோ இல்லை இன்றைக்கி பொன்முடிக்கு எதிராகவோ. ஆனால் ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்ட உடனே நீதிமன்றம் எடுத்தாங்க, உயர் நீதிமன்றம். என்னையா
நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டார். டிஜிபிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. வழக்கு பதிவு செய்தாயா? அதை எப்படி பதிவு செய்வான்? இவன் தான் கூலிப்படை ஆகிட்டானே ஸ்டாலினுக்கு. ஸ்டாலினின் கூலிப்படை தானே தமிழ்நாடு போலீஸ்னு ஆயிடுச்சு. மனசாட்சி இருந்திருந்தா நீங்கள் எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டீங்க? இந்த வீடியோவில் பேசுனாங்க, யூடியூப்பில் பேசுனாங்கன்னு எத்தனை அப்பாவிங்களை போட்டு அத்தனை ஜெயிலில் அடிச்சிங்கள. ஒரு மதத்தை பற்றி பேசியிருக்கிறாரு ஒரு கோமாளி. என்னது எந்திரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது பொம்பளைங்களோட போய்கிட்டு அப்படியே உக்காந்துக்கிட்டே இது மியூசிக் வந்ததுன்னா கையாட்டி டான்ஸ் ஆடுறது. கோமாளியை விட மோசமான ஆள் பொன்முடி. இவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தார். அவர் இன்றைக்கி சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் ஒரு விலைமாதுவோடு ஒப்பிட்டு பேசுனான்னா ஒருத்தனை ஒரு போலி காவல்துறை அதிகாரிகள் இருந்தால் முன் வந்து எடுக்கணும்ல. நீதிபதி என்ன சொல்கிறாரு? இதுக்கு புகாரே தேவையில்லையா, வீடியோவே ஆதாரம் இருக்கியான்னாரு. வழக்கு போடுன்னாரு. போட்டையான்னு கேட்டிருக்காரு. ஸ்டாலின்கிட்ட கேட்டு சொல்கிறேன்பாங்க. டிஜிபியாக இருந்தாலும் கமிஷனராக இருந்தாலும் அவங்க சொல்கிற பதில் ஐயா கேட்டு சொல்கிறேன், அதனால் சொல்லுங்கன்னு இருக்காங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த சாரியை மூடி மறைத்தவர்களாயிட்டு ஸ்டாலின் பேச்சை கேட்டு நீங்கள் என்ன வேலைனாலும் பண்ணுவீங்க. அந்த சாரி யாருன்னு கேட்டால் 1000 சவரனை ஞானசேகரன் திருடி இருக்கான், விற்று இருக்கான்னு ஊரை ஏமாத்தின கூட்டமாச்சு நீங்கள். அதனால் கேட்டிருக்காங்க ஹைகோர்ட்டு வழக்கு போட்டையான்னு. வழக்கு போட்டால் என்ன பண்ணுவாங்க? ஒரு எஃப்ஐஆர் போட்டோம்பாங்க, கைது பண்ண மாட்டாங்க. கை கூலிகளாகி விட்டார்களே, ஆளுங்கட்சியின் கை கூலிகளாகி விட்டார்களே, கேவலமான விஷயம். கேட்டிருக்காங்க உயர் நீதிமன்றம் வழக்கு போட்டாயான்னு. அதனால் நான் சொல்கிறேன், காவல்துறை பதிய போகிற வழக்கை நம்பாதீங்க. அவனே வந்துக்கிட்டு சாட்சிகளை கலைப்பான், ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வழக்கை திசை திருப்புவான். அத்தனை பேரும் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போடுங்க, தனி புகாராக போடுங்க. பாஜகவை சேர்ந்தவங்களுக்கு போட்டால் தான் அது இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கல்ல, அரசியல்வாதி போட்ட உடனே வக்ஃபோர்ட்டில் உடனே கேஸை எடுக்கிறான். அது மாதிரி நீங்கள் ஒரு அரசியல் கட்சி சார்பில் போடுங்க, நிறையா ஒரு பொன்முடி மேலே போடுங்க. அவன் நடவடிக்கை எடுக்கிறானோ இல்லையோ போட்டு கேஸை போட்டு நடத்தி கூண்டில் ஏற்றுங்க, சந்தி சிரிக்க வையுங்கள். இவர்களெல்லாம் நாட்டில் மந்திரியாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள். இவங்களை ஜெயிலுக்கு தள்ளுங்க. எத்தனை கேஸுக்கு ஸ்டே வாங்குகிறாங்கன்னு பார்க்கலாம். அதனால் ஒரு பொன்முடி மீது போடப்பட்ட பொதுநல வழக்கில் நல்ல முடிவு கிடைக்கும், ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பு. அது நிச்சயம் நடக்கும் என்று நம்புவோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது, கருணாநிதி சமாதியில் கோயில் கோபுரத்தை அப்படியே வரைஞ்சி அப்படி வச்சுருக்கான் வெக்கம் இல்லாமல். நீங்கள்லாம் நாஸ்திகர்களாச்சையா? ஒரு நாஸ்திகனுடைய சமாதியில் போய்கிட்டு கோயில் கோபுரத்தை வைக்கலாமா? ஒரு வகையில் நீங்கள் நாஸ்திகன்னா இருந்த நீங்கள்லாம் கோயில்கள் மத இதுக்கு காலில் விழுந்துட்டீங்க. அது எவ்வளோ நாளாச்சு? இல்லைன்னா அவர் இறந்த ஒரு மஞ்சள் துண்டை போட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருப்பாரா இவ்வளவு நாளாக? பெரிய பெரிய ஈவேராவின் சீடர்கள்னு சொன்னவங்கெல்லாம் பிள்ளையாருக்கு செருப்பு மாலை போட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டவர் தானே இந்த கருணாநிதி. ஈவேராவின் சிஷியர்கள் தானே, ஈவேராவின் சீடர்கள் தானே. வெக்கம் இல்லையா எங்கள் கோயிலோட கோபுரத்தை போடுறதுக்கு? எடுபடி சேகர் பாபு, உங்களுக்கு வேறு வேலை கிடையாது. ஐஸ் வைக்கிறதுனா துர்கா ஸ்டாலின் காலில் போய் விழுந்து ஐஸ் வைங்க. ஸ்டாலின் காலில் விழுந்து போய் ஐஸ் வைங்க. கோயிலை கொண்டு போய் ஒரு நாஸ்திகன் இதில் போட்டால் ஒரு சமாதியில் போய் கோயிலுக்கு படத்தை போடலாமாயா? நீ ஜால்ரா அடிக்கிறதுக்கு கோயில் தான் கிடைச்சதா? சேகர் பாபுவுக்கு தான் கிடைக்கிறேன். அந்த இந்து மத இதில் போயிட்டு ஹெச்ஆர்என்சி இதுக்கு மந்திரியாக இருந்துக்கிட்டு கேவலமான வேலை. ரவுடியை மிரட்டுறான், அந்த சவுக்கு சங்கர் வீட்டில் போட்டதெல்லாம் சொல்ல வாங்குறான். அந்த வேலையெல்லாம் பார்க்குற ஆள் மந்திரியாக ஹெச்ஆர்என்சிக்கு இருக்கலாமா? இந்து அறநிலையத்துறையோட புனிதமே கெட்டு போகாதா? ஒரு ரவுடி எலிமெண்ட்டை கொண்டு போய் இதில் மந்திரியாக போட்டு இருக்காரு ஸ்டாலின். இந்த பாவத்தை எங்கே போய் தொலைக்க போகிறீங்க ஸ்டாலின்? இப்போ கொண்டாந்து கோபுரத்தை போயிட்டு சமாதியில் போய் கோயில் கோபுரத்தை, இதற்கான பாவத்தின் சம்பளத்தை சேகர்பாபு அனுபவிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு காலில் விழுகணும், உங்கள் மந்திரி பதவியை காமிக்கணும்னா வேறு ஏதாச்சும் காப்பாற்றணும்னா வேறு ஏதாச்சும் கேவலமான வேலை பாருங்கள். எப்படி ஒரு கோயிலின் புனிதத்தை கெடுப்பீர்கள்? இது எங்களுக்கு இதுதான். ஒரு நாஸ்திகவாதி இந்து என்றால் திருடன்னு சொன்னால், ராமர் என்ன என்ஜினியரானு கேட்டால்,
தீ மிதிச்சாங்கிறதுக்காக திமுககாரனை கட்சியை விட்டு விலக்கிட்டு இவர் மட்டும் மஞ்சத்துண்டு போட்டால், ஜோசியத்தை தினமும் பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்த ஆள், எல்லா இதையும் பண்ணிட்டு குடும்பமே வந்து பக்திமயமாக இருந்துட்டு இவர் மட்டும் பெரிய பகுத்தறிவாதியாக நடித்து ஊரை ஏமாற்றியவரின் சமாதியில் கோயில் படத்தை போட்டது மூலம் நாசிகம் கூட்டம்லாம் வந்து காலில் விழுந்துருச்சு. ஆன்மீகத்தின் காலில். வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? எதுக்கியா பெரிய இதை போட்டுக்கிட்டு இருக்கேன்? தீக்கானு வெக்கம் இல்லாமல் இதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கோயில் படத்தை போடுறதுக்கு உங்களுக்கு எங்கே போச்சு? மானவ ரோஷங்கிறது இல்லையா எவனுக்கும்? உங்களுக்கு கோயில் படத்தை போடலாமா? ராகு காலத்தில் போய் இது பண்ணோன்னா உங்களா ஆச்சையா? நீங்கள் ராகு காலத்தில் போய் தானே நாமினேஷன் போடுவீங்க. எல்லாம் மூடத்தழகம் மூடப்பழக்கம் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்துட்டு இன்றைக்கு நாசிகம் ஆன்மீகத்தின் காலில் வெட்கமில்லாமல் விழுந்து விட்டது அப்படிங்கிறது தான். கருணாநிதி சமாதியில் கோயில் கோபுரத்தை வரைஞ்சது நிரூபிக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த கருத்து. எங்களுக்கு கேவலம் இல்லை, உங்களுக்கு தான் கேவலம். யார் காலில் வந்து விழுந்தீங்க? எந்த கடவுளை இல்லைன்னீங்களோ அந்த ஒரு கோயில் கோபுரத்தை வந்து போட்டதன் மூலம் நாஸ்திகம் ஆன்மீகத்தின் காலில் வெட்கமில்லாமல் விழுந்து விட்டது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது நயினார் நாகேந்திரன் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். உண்மையிலேயே பாராட்டலாம் அவர். எப்படின்னா, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அமித்ஷா. ஆனால் அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக ஒரு செய்தி வந்தது. அப்போ எடப்பாடி அவருக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி வந்தது. அதிமுக தொண்டர்கள் பெரிய தலைவர்கள்லாம் அது எப்படி பாஜகவோட கூட்டணி ஆட்சின்னு நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னு ப்ரெஷர் கொடுத்தாங்க. எடப்பாடி பயந்து போய் இல்லை நான் அப்படி சொல்லலை, அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும்னு கட்சியிலிருந்து வந்த அழுத்தத்துக்காக பயந்துக்கிட்டு சொன்னார். நியாயமாக அதிமுக தனியாக தான் ஆட்சி அமைக்கணும். ஏன்னா 4-5 தடவைக்கு மேலே அது ஆண்ட கட்சி. அதனால் அதிமுக திமுகவங்கெல்லாம் தனியாக ஆட்சி அமைச்சவங்க. அவங்ககிட்ட எடுத்த உடனே போய் கூட்டணி ஆட்சின்னு சொல்லக்கூடாது. சொன்னால் தப்பு தான். பாஜகவின் பலம் எவ்வளவோ அதுக்கு தான் அவங்க சீட்டு கேட்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் அவர் சொல்லிட்டார் எடப்பாடி, இல்லை அமித்ஷா வந்து டெல்லிக்கு மோடி, இங்கே வந்து என் பேர் தான் சொன்னார்னு சொல்லிட்டார். இந்நேரம் அண்ணாமலை இருந்திருந்தால் அதெல்லாம் கிடையாது, பாஜக தலைமையில் தான் ஆட்சியும்பர். எதுவும் இல்லாததோ அதை நம்ம பெரிய மேதாவி மாதிரி இப்படி தான் குட்டிச்சவரை ஆக்கி இந்த பாஜகவுக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மோதலை உருவாக்கி கூட்டணியை கெடுத்து ஸ்டாலினுக்கு உதவியவர் இந்த அண்ணாமலை தான். ஆனால் பொறுப்புடன் பேசியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். எடப்பாடி பேசுனது ரைட்டோ தப்போ பரவாயில்ல, எப்படி பதில் சொல்கிறாரு பாருங்கள். இப்படித்தான் அந்த அண்ணாமலைன்னா கற்றுக்குட்டி. இந்த மாதிரி ஆளுகிட்ட கற்றுக்கங்க. நீங்கள் எல்லாம் திட்டன்னு நினைக்காது. ஒன்றுக்குமே இந்த அரசியல் ஞானமே இல்லாமல் இருந்தால் அந்த அவரால் தான் இந்த இப்போ வந்து கூட்டணி கெட்டது. என்ன சொல்கிறாரு பாருங்கள் நயினார் நாகேந்திரன். கூட்டணி ஆட்சியா இல்லை தனி ஆட்சியா, இதை வந்து எடப்பாடியும் அமித்ஷாவும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. இதுதான் பொறுப்புள்ள பதில். அதை விட்டுட்டு பாஜக தலைமையில் தான் ஆட்சி எப்படி சொன்னால் அது ஒன்றுக்கு மண்டையில் மூளை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அண்ணாமலை சொல்லியிருந்தால் இப்படி தான் பேசியிருப்பீங்க. எப்படி பொறுப்புடன் பேசுகிறார். கூட்டணியை வந்து தன்னுடைய முட்டாள்தனத்தால் உடைக்கக்கூடாது. நல்ல அனுபவம் உள்ளவர். எடப்பாடி பேசுனது தப்பாக இருந்ததாகவே பாஜக ஃபீல் பண்ணால் கூட அதை வெளியில் சொல்லாமல் அவர்கள் கோபத்தை கிளறாமல் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்படித்தான் சுமூகமாக பேசி காரியத்தை சாதிக்க வேண்டும். அதனால் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பொறுப்பான முறையில் பதில் சொல்ல நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்காக என்னுடைய பாராட்டுக்கள். 2 தொண்டர்களையும் ஒன்றாக இணைங்க. 2 பேருக்கும் இடையில் ஏற்பட்ட கண்ணாமலையால் ஏற்பட்ட கசப்பு உணர்வுகளை எல்லாம் தீர்த்து 2 தொண்டர்களுக்கும் இடையில் நல்ல முறையில் உறவை உருவாக்குங்க. தலைவர்களும் ஒரு தலைவர் தப்பாக பேசிட்டா நீங்கள் எல்லாம் வந்து அதை பொறுத்து நீங்கள் அதை வந்து சமாதானமான முறையில் பேசுங்க. எடப்பாடிக்கும் அதைத்தான் நான் அறிவுரையாக சொல்கிறேன். அதனால் நயினார் நாகேந்திரன் இதே முறையில் வந்து பிரச்சனைகளை அணுகி அதிமுக பாஜக கூட்டணி ஒழுங்காக நல்லா வேலை செஞ்சு திமுகவை அடித்து ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை 2 தலைவர்களுக்கும். அதை நயினார் நாகேந்திரன் சீரிய முறையில் செய்திருக்கிறார் என்பது அடுத்த கருத்து. அடுத்தது கார்த்தி சிதம்பரம் அடித்த ஜோக். கார்த்தி சிதம்பரம் சொல்கிறாரு அவர் ரொம்ப நேர்மையானவர் தான், இப்படியெல்லாம் பேசினா அப்புறம் நாங்கள் பதில் சொல்லாமல் என்னத்தை பண்ணுறது. அவர் சொல்கிறார் ரொம்ப நேர்மையானவருங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, என்னெல்லாம் இருக்குது காங்கிரஸுக்கு தலைவராகவே போட மாட்டாங்க உறுதியாக அப்படிங்கிறது.
அது எல்லாருக்கும் தெரியும். ராகுல் காந்தியை போய் நீங்கள் கை கொடுத்ததுக்கு அவர் திரும்பிட்டு போனார், அப்போவே தெரியும். ஏதோ எம்பி பதவி உங்கள் அப்பா கொஞ்சம் பயமுறுத்தி, சோனியா காந்திகிட்ட போய் கொஞ்சம் பயமுறுத்தி உங்களுக்கு எம்பியும் அவருக்கு ராஜ்யசபா எம்பியும் வாங்கிட்டார். ராகுல் காந்திக்கு உங்கள் அப்பாவையும் பிடிக்காது, உங்களையும் பிடிக்காதது, ஊரே இருந்த விஷயம், நாடு இருந்த விஷயம். நீங்கள் விஷ் பண்ணால் கூட அவர் உங்களை திரும்பிட்டு போயிடுறார். அதனால் நீங்கள்லாம் தமிழ்நாடு காங்கிரஸருக்கு தலைவராக வர முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்றீங்க, என்னை விட நேர்மையானவர்கள் பலர் காங்கிரஸில் இருக்கிறார்கள். இல்லை, எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் கட்சியை எடுத்தேன்னா நான் ஒரு திசையில எடுத்து சொல்லுவேன், ஒரு ஸ்டைலில் நடத்தி சொல்லுவேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோ டெல்லியில் இருக்கிற அகில இந்திய காங்கிரஸோ தயாராக இல்லை. அதனால் என்னை அந்த பதவியில நியமிக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக இருக்கிறேன். அப்படி நான் சொல்லலை. என்னை விட நேர்மையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். காங்கிரஸ் நேர்மையானவர்கள் பலர் காங்கிரஸில் இருக்கிறார்கள்னு நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கும், இருக்கலாம். காங்கிரஸில் 1-2 நல்லவர்கள் இருக்கலாம். இப்போ இருக்கிறத பார்த்தா எனக்கு யாரும் நல்லவர்கள் இருக்கிற மாதிரி தெரியல. காங்கிரஸில் எல்லாமே ஊழலின் பின்னணி உள்ளவங்க தான். ஒரே ஒருத்தர் ஜி.கே. வாசன் இருந்தார், அவரையும் துரத்து விட்டீங்க. அதனால் இப்போ நல்லவர்கள் யாரும் காங்கிரஸில் இருக்கிறதா தெரியலை. அப்படியே அவர்களை நல்லவர்கள்னு சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் என்னை போல நேர்மையானவர்கள்னு சொல்கிறது தான் இடிக்குது. என்ன கார்த்தி சிதம்பரம், பழைய கதையெல்லாம் மறந்துட்டிங்களா? ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்க. எவ்வளோ பெரிய மோசடி, ஆயிரக்கணக்கான கோடி மோசடியாச்சே. அதில் எல்லாங்க உங்கள் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. அடுத்தது சீனாவிலிருந்து வந்த தொழிலாளர்களுக்கு விசா அதில் ஊழல் நடந்து போச்சே, அதில் உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டு. ஐஎன்எக்ஸ் மீடியா அப்படிங்கிறதுல அதில் ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அடுத்தது இவங்க ஒரு வெளிநாட்டு கம்பெனி, ஸ்காட்லாந்து கம்பெனி, மது கம்பெனி, அதுக்கு நிறைய சலுகைகள் செஞ்சு அதன் மேலேயும் உங்கள் மேலே வழக்கு இருக்கு. இத்தனை வழக்கையும் வச்சுக்கிட்டு என்னை விட அதிகம் நேர்மையானவர்கள் காங்கிரஸில் இருக்கிறார்கள்னா உங்களுக்கு நீங்களே சான்றிதழ் கொடுத்தீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எத்தனை வெளிநாட்டுக்காரர்கள் வச்சுருக்கீங்க, எங்கேருந்து வந்தது? உங்களுக்கு என்ன தொழில்? சென்னையில் எத்தனை வீடு வச்சுருக்கீங்க, எங்கேருந்து வந்தது? உங்களுக்கு என்ன தொழில்? யார் யாரை பினாமியாக வச்சுருக்கீங்கன்னு லிஸ்ட்டு கொடுக்கவா? பினாமியாக வச்சுருக்கிறவங்க லிஸ்ட்டு கொடுக்கவா? இப்படி நீங்களும் உங்கள் தந்தையும் சேர்ந்து நாட்டையே கொள்ளை அடிச்சுட்டு நான் மட்டும் என்னைப் போல பல நேர்மையாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியலை மனசாட்சி எங்களுக்கு. எனக்கு பல விஷயங்கள் தெரியும். கார்த்திக் சிதம்பரமும் தொடர்புடைய வழக்குகள் நிறைய தெரியும். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் கார்த்திக் சிதம்பரத்தை சொல்கிறேன், மற்றவர்களே நேர்மையானவர்கள் என்று சொல்லுங்கள். ஆனால் உங்களையும் உங்கள் தந்தையையும் நேர்மையானவர் என்று சொன்னால் தமிழ்நாடே நம்பாது அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஸ்டாலின் இதை ஆரம்பிப்போம். கவர்னர் சொல்கிறார், உச்சநீதிமன்றம் கொட்டிருச்சான், உச்சநீதிமன்றம் உனக்கு அதிகாரமே இல்லைன்னு இருச்சான். அப்படியும் திருந்த மாட்டேங்கிறாராம் கவர்னர். யாரை பார்த்து ஊழல்வாதி நீங்கள், உங்கள் குடும்பமே ஊழல்வாதி. உங்கள் அப்பாலேருந்து பையன்லேருந்து மருமகன்லேருந்து உங்கள்லேருந்து ஊரை கொள்ளையடிச்சு இதில் போட்டாலுங்க நீங்கள் உத்தமர் மாதிரி பேசலாமா? கவர்னர் திருந்த மாட்டாருன்னா திருந்த வேண்டியது நீங்களும் உங்கள் குடும்பமும்யா. வெளிநாடுகள்லாம் முதலீடு பண்ணி நாட்டையே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆளை போயிட்டு பாவம் கவர்னர் போயிட்டு திருந்த மாட்டேங்கிறார். உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்ன வானத்திலிருந்து குதிச்சிருச்சா? உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் எத்தனை குளறுபடி இருக்குன்னு எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும். நாங்களே உச்சநீதிமன்றம் போக மாட்டோம், பயப்படுவோம். கண்டபடி கொடுப்பாயான்னு வழக்கறிஞர்கள் பதில் கேளுங்க. அதெல்லாம் வேத வாக்கு கிடையாது. நீங்கள் எப்படி வாங்குறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, எப்படி பழகிறது, பொன்முடியிலேருந்து எல்லாமே வந்தது. ஸோ அதை சொன்ன உடனே ஒரு திருத்த மாட்டேங்கிறாராம். அதனால் கவர்னர் பதவியே தேவையில்லையா? எல்லா இடமும் சுற்றி கடைசி எங்கே நிற்கிறாங்க, கவர்னர் பதவியை ஓச்சல். நான் கொள்ளையடிக்கிறது அவன் தான் கேட்குறான். அதனால் நான் கொள்ளையடிக்கிறத கண்டுக்காமல் இருக்கும்னா பதவியை ஒழி. உங்கள் அண்ணாதுரை கர்ணதேவன் ஆட்டுக்கு தாடியே, நாட்டுக்கு பெரிய இவர் ஞானம் பெற்றவர். ஆட்டுக்கு தாடியான், ஆட்டுக்கு தாடின்னு அண்ணாதுரை சொன்னார். நீங்கள் கிராமத்தில் போய் சொல்லுங்கள், செருப்பு கட்டிக்கிட்டு அடிப்பான். எந்த முட்டாளியாக சொன்னதுன்னு சொல்லி இவங்க வச்சுக்கிட்டு கவர்னருக்கு இது தேவையில்லையா, கவர்னருக்கு சொரணை இல்லையா, இது இல்லையா? உங்களுக்கு தான் சொரணை இல்லை. 1976 சர்க்காரியா கமிஷன் உங்கள் அப்பாவை விஞ்ஞான முறையில் ஊழல் செய்த கட்சின்னு சொன்னார். தொடச்சி போட்டிங்களே. எப்படி தொடச்சி போட்டிங்க? நீங்கள் திருந்தினீங்களா? உங்கள் பேரில்
அண்ணா நகர் ரமேஷில் என்னென்ன குற்றச்சாட்டு வந்தது எனக்கு தெரியும். 10 கோடி வாங்கினீங்களா இல்லையா? நெடுஞ்சாலை இது போடுறதில் தாவனா கிருஷ்ணன் அமைச்சராக இருந்தபோது கதை தெரியும்ல. நீங்கள்லாம் உத்தமர்னு பேசலாமா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி உங்கள் குடும்பமே வந்துக்கிட்டு ஊழலில் ஊறினது. நீங்கள் வந்துக்கிட்டு கவர்னர் திருந்துவாருனீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் கவர்னர் திருந்த வேண்டியதில்லை. உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே ஒருத்தர் இதாகிறது இல்லை. உச்சநீதிமன்றத்துக்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க வேட்டு வைக்கிறதுக்கு. செக்ஷன் 142 தூக்க போகிறாங்க. உச்சநீதிமன்றம் நீங்கள் எப்படி தீர்ப்பு கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். அதனால் அது நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு வக்கீலுக்கும் 5 கோடி 10 கோடின்னு ஊரை கொள்ளையடிச்சு உழைச்சி சம்பாதிச்சா தானே உங்களுக்கு அந்த வழி தெரியும். ஊரை கொள்ளையடிச்சதுனால கொடுக்குறீங்க. ஏதோ போட்டு வாங்கிடுறீங்க. அதுக்காக கவர்னர் வெட்கப்படணுமா? கவர்னர் வேதனைப்படணுமா? வெட்கப்பட வேண்டியவர் நீங்கள் ஸ்டாலின். வேதனைப்பட வேண்டியவர் நீங்கள். வேதனைப்பட போகிறீர்கள். இறை சக்தி உங்களுக்கான தண்டனையை வாழும் காலத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். பாவத்தை செய்கிறதுக்கு எதுக்கு ஒவ்வொருத்தனும் பயப்படுறான்? மனசாட்சியோட பாவம் நம்மளை தொத்திக்கிறவையா அதை அனுபவிச்சுட்டு தான் சாகணும்னு பயப்படுறான். இவ்வளோ பாவத்தையும் பண்ணிக்கிட்டு வசனம் பேசுகிறீங்களோ கவர்னர் திருந்தணும்னு. ஒழுங்காக திருந்துங்க. இல்லைன்னா இறைவன் உங்களுக்குரிய தண்டனையை நிச்சயம் கொடுப்பான். உங்களுடைய அனைத்து பாவங்களுக்கும் சம்பளம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் தமிழ்நாடே பார்க்க போகுது. ஒரு நல்ல மனுஷனை பாவம் அப்பாவி உங்களை மாதிரி கோடியாக கொள்ளையடிச்சு ஊர் சேர்த்தவரா கவர்னரு? கோடியாக கொள்ளையடிச்சுட்டு ஊரை கொள்ளையடிச்சுட்டு பணம் சேர்த்தவரா? திருந்த வேண்டியது யார்? கவர்னர் ரவியா நீங்களா? மனசாட்சியை தொட்டு பாருங்கள். இதுவரை எவ்வளோ கொள்ளையடித்து வெளிநாடுகளில் முதலீடு செஞ்சுருக்கீங்கிறத யோசித்து விட்டு பேசுங்கள் ஸ்டாலின். அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.